தமிழன் பழம்பெருமை பேசுவது என்பது பீற்றிக்கொள்ள அல்ல, நம்மை நாமே ஒரு முறை தேற்றிக்கொள்ள. பழம்பெருமை என்பது படிப்பினை. அது திருப்பி திருப்பி பேசிக்கின்றோம். நான் யார் தெரியுமா? அதை முடிச்சு கவனிச்சுக்கணும். ஜூலியஸ் சீசர் சொல்றான், நமக்கு தான் சொல்றான், அடுத்தவன் வந்து உன் தகுதியை அறிவிக்கும் வரை காத்திருக்காதேங்கிறான். ஏண்டா காத்திருக்க? சீமான் வந்து ஏகலைவன் யாருன்னு சொல்லணும், சிலம்பரசன் வந்து களஞ்சியம் யாருன்னு சொல்லணும். காத்திருக்காதரா, எந்திரா, எழுந்து சொல்றான், நான் ஆக சிறந்தவன் என்று பேரறிவிப்பு செய்யுங்கிறான். அப்படிதான் தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் நாங்கள் எழுந்து சொல்கிறோம், நாங்கள் ஆக சிறந்தவர்கள், உலகத்தின் தலை சிறந்த மானுடர்கள், உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை எல்லாவற்றையும் கடன் கொடுத்த பேரினம். இந்த நிலத்திலே வணங்குகிற கடவுளை எல்லா பயலுக்கும் கடன் கொடுத்த இனத்தின் மக்கள். இறைவனையே எல்லோருக்கும் இரவல் கொடுத்த இனத்தின் மக்கள். நான் பேசாம யார் பேசுவா? நான் பேசினாதான் நிமிர்வேன். நான் யார் தெரியுமாடா? யாரு தெரியுமா? சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் எழுந்து நின்று இறந்து போவேன் என்கிறான் சேகுவரன். அதற்கு முன்பு எனது முன்னவர்கள் மண்டியிட்டு வாழ்வதற்கு போராடி மரணிக்கலாம் என்று முடிவெடுத்தான். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று. அப்படி வாழ்ந்த பரம்பரை. ஒரு தடவை நினைச்சு பாரு, தீரன் சின்னமலைக்கு முன்பு தூக்கு